காங்கிரசின் கொள்கைகள் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் என்று அவர்களின் உழைப்பை வீண் போக விடமாட்டோம் எனவும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறையில் உள்ள 60,000 காலி பணியிடங்களை தேர்வு நடைபெற்றது. இதில் 50 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் விண்ணப்பித்து தேர்வு எழுதினர். தேர்வு எழுத செல்வதற்காக கான்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நள்ளிரவு 2 மணிக்கு காத்திருந்தனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இரட்டை எஞ்சின் அரசு என்றால் வேலைவாய்ப்பு இல்லாதோருக்கு இருபுறமும் தாக்குதல் என்று தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பணி சேர்க்கை நடப்பதே கனவாக இருக்கிறது. அப்படி நடந்தால் வினாத்தால் கசிகிறது. தேர்வு நடந்தால் முடிவுகள் வெளியாவதில்லை எனவும், முடிவுகள் வெளியானால் பணி நியமனத்திற்கான நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றும், வேலை பெறுவதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழல் உள்ளது என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ராணுவம், ரயில்வே, காவல்துறை உள்ளிட்ட துறைகளில் பணிக்காக காத்திருக்கின்றனர் என்றும், வேலைவாய்ப்பின்மையால் மனமுடைந்து வீதிகளுக்கு வந்து போராடும் இளைஞர்களுக்கு போலீசாரின் லத்தியை பரிசாக கிடைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலை என்பது வருமானம் ஈட்டுவதற்காக மட்டுமே கிடையாது என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, குடும்பத்தின் நிலையை மாற்றும் கனவாக இருக்கிறது என்றும், இந்த கனவு உடையும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தின் நம்பிக்கையும் நொறுங்கி போகிறது என்றும் தெரிவித்துள்ளார்.